ஹச் குளிர்காலம் வந்துருச்சா? இப்படி தாங்க எல்லாருக்கும் ஜலதோஷம் பிடிக்கும், காய்ச்சல் வரும், இன்டைஜஷன் பிரச்சனை வரும். இதை சமாளிக்கிறதுக்கு இன்னைக்கு எங்க பாட்டியோட சீக்ரெட் ரெசிபி புக்ல இருந்து எடுத்த சுக்கு உருண்டை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 100 சுக்கு, 10 கிராம் மிளகு, 5 கிராம் ஓமம், இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் வறுத்து எடுத்த சுக்க இப்படி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 பொருளையும் சேர்த்து மிக்சியில நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். அடிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு சல்லடையில இந்த அடிச்சு வச்ச மாவை சலிச்சு எடுத்துட்டோம்னா நல்லா சாஃப்டா மாறிடும். அதுக்கப்புறம் திருப்பி அந்த மாவு கூட நம்ம கருப்பட்டி சேர்த்து திருப்பி அடிக்க போறோம். எங்க வீட்டுல கூழ் கருப்பட்டி இருந்தனால நாங்க டைரக்டா அதை ஆட் பண்ணிட்டோம். உங்ககிட்ட கட்டி கருப்பட்டி இருக்குன்னா அதை நல்லா இடிச்சு நீங்க மிக்சியில சேர்த்து அரைச்சி பவுடர் பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இத நல்லா நெய்யை தொட்டு கையில உருண்டை பிடிச்சி எடுத்தோம்னா அவ்வளவுதாங்க சுக்கு உருண்டை ரெடி. எங்க வீட்டுல இதை நாங்க சுக்கு உருண்டையா தான் சாப்பிடுவோம். நீங்க உங்களுக்கு வேணும்னா இந்த உருண்டைய சூடான பால்ல கலந்து கூட குடிக்கலாம். இப்படி டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா குளிர்காலத்துல வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். மருந்து மாத்திரை எடுத்துக்காமலே நம்ம உடம்ப ஆரோக்கியமா பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி எங்க பாட்டியோட சீக்ரெட் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணணுமா? வாங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.